எந்த புண்ணிய காரியம் செஞ்சா நல்ல குருநாதர்கள்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் குருஜி. அதாவது எதை எப்படி மதித்து புகழ்வான் அதை அப்படியே அடைவானே என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வாக்கியத்தை நாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. பல இடங்களில் மிகப்பெரிய வழிகாட்டியாக இது இருக்கும். அதாவது ஒருவன் பெற்றோரை மதிக்கிறான், அவர்களை பாராட்டி பேசுகிறான், அவர்களுடைய உயர்வுகளை புரிந்து கொள்கிறான், சிறப்புகளை புரிந்து கொள்கிறான், தியாகங்களை புரிந்து கொள்கிறான், அவர்களின் அன்பை அக்கறையை புரிந்து கொள்கிறான், அதற்கு உரிய மதிப்பினை அளிக்கிறான், தினசரி நமஸ்காரங்கள் செய்கிறான். வளர்ந்த பிறகும் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை பணிவிடைகளை செய்கிறான். பொருத்தமான தரமான ஆரோக்கியமான காயமாக்காத மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாக்கியங்களையே அவர்களிடத்தில் பேசுகிறான். இப்படியெல்லாம் ஒருவன் கவனமாக வாழ்ந்தால் மற்ற பிறவிகளில் சிறந்த பெற்றோரை அடைகிறான். அதற்கு மாறாக இப்பொழுது சொல்லப்பட்டதற்கு நேர்மாறாகவும் கூட சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றால் மற்ற பிறவிகளில் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவனாக ஆகிறான், அல்லது பெற்றோர்களால் தொல்லைகளை அனுபவிப்பவனாகவும் கூட ஆகிறான். அதாவது எந்த அளவிற்கு நன்மை செய்தானோ அதே அளவிற்கு நன்மை வரும், அந்த அளவிற்கு மட்டுமே வரும். எந்த அளவிற்கு தொல்லை செய்தானோ அதே அளவிற்கு தொல்லை வரும், அதே அளவிற்கு மட்டுமே தொல்லை வரும். அதே போல ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை அன்புடன் அக்கறையுடன் கவனமாக எது நன்மை செய்யும் எது நன்மை செய்யும் என்று தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அப்படி தரமான விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து ஆளாக்கி அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்து இருந்தால் மற்ற பிறவிகளில் அவர்களுக்கு சிறந்த குழந்தைகள் கிடைக்கிறார்கள். அப்படி இல்லாமல் கண்டதை கொடுத்து அவர்களை கிறுக்கர்களாக ஆக்கி வேதனையான வாழ்க்கையில் தள்ளி இருந்தால் இப்பொழுது கிறுக்கர்களாக வாழ்ந்து கொண்டு தானும் வேதனையில் வாழ்ந்து கொண்டு அடுத்த மற்ற பிறவிகளில் கிறுக்கனாக வாழ்ந்து கொண்டு வேதனைகளை தரக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கிறார்கள். அதே போல பிள்ளைகள் தன்னுடைய கருத்தை சொல்ல இயலாத சிறு பிராயத்தில் மிக பெரிய கொடுமைகளை செய்து நான் ஏன் இங்கு வந்து பிறந்தேன் என்று வேதனைப்பட வைத்திருந்தால் மற்ற பிறவிகளில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் இல்லை. இதே போலத்தான் மற்ற எல்லா விஷயங்களிலும் வீடு வண்டி வாகனம் தொழில் வருமானம் முதலாளி தொழிலாளி அரசியல்வாதிகள் தலைவர்கள் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் எதிர் வீட்டுக்காரர்கள் உடன் வேலை செய்பவர்கள் நண்பர்கள் உணவு மருந்து உடைகள் நகைகள் ஆடம்பர பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் போன்ற எல்லா விஷயங்களிலும் ஆகட்டும், நாம் எதை மதித்தோமோ அது இப்பொழுது நம்மை மதிக்கிறது, நாம் எதை மிதித்தோமோ அது இப்பொழுது நம்மை மிதிக்கும். அதாவது எதை கைவிட்டோமோ அது நம்மை கைவிடும் என்று பொருள். அப்படி நல்ல குருநாதர்கள் அமைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டுள்ளார். என்ன விஷயத்தில், எந்த துறை சார்ந்த விஷயத்தில், என்னென்ன விஷயங்களில் நமக்கு நல்ல குருநாதர்கள் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விஷயங்களில் தேர்ச்சி உள்ள குருநாதர்களை தேடி கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பது, அப்படிப்பட்டவர்களை நாம் அறிந்தால் அடைந்தால் அவர்களை மகிழ்ச்சியாக்கும் சேவைகளை செய்வது, மூன்றாலும் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக உடல் பூர்வமாக சரியான சிந்தனை சரியான மொழி சரியான செயல்பாடுகளின் மூலமாக அவர்களை சந்தோஷப்படுத்துவது, அவர்களுக்கு சேவைகளை செய்வது, நன்மைகளை செய்வது, அவர்களை பற்றிய பெருமைகளை புரிந்து கொள்வது, அவர்களுடைய உயர்வுகளை பார்ப்பது அங்கீகரிப்பது, அவர்களுடைய உபதேசங்களை அவர்கள் அளிக்கும் கல்விகளை கற்பது, அவர்களுக்கு கைமாறாக இயன்ற நன்மைகளை செய்வது எல்லாம் சிறந்த நன்மைகளை செய்யும். அது நமக்கு புண்ணியங்களை தரும். அது சரிங்க குருஜி, அப்படிப்பட்ட குருநாதர்கள் கிடைக்கலையே என்ன செய்யணும்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன செய்யணும் என்றால் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் பெற்றோர்கள் என்றால் என்ன. அப்படின்னா நம்மளை பெற்றெடுத்தவங்க அவ்வளோதானா? வளர்த்தவங்க எப்படி?
சோறு போட்டாங்க, காசு பணம் கொடுத்தாங்க, துணி துவைச்சி கொடுத்தாங்க, பொம்மை வாங்கி கொடுத்தாங்க, செலவுக்கு பணம் கொடுத்தாங்க, அவ்வளோதானா? உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க, வைத்தியம் பார்த்தாங்க, அவ்வளோதானா? இது போல் இன்னும் நிறைய செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். இந்த விஷயங்களில் உயர்வை புரிந்து கொண்டால் நமக்கு மற்ற பிரிவில் நல்ல பெற்றோர்கள் கிடைப்பார்கள். ஆனால் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயார் தான் நமக்கு முதல் குரு. எப்படி சாதத்தை பிசைந்து சாப்பிட வேண்டும்னு சொல்லி கொடுத்தது, எப்படி இந்த சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது, எப்படி போய் மல ஜலம் கழித்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது, இப்படி ஏராளமான விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை, உலகில் வேறு யாரும் சொல்லித்தர இயலாத அடிப்படையான விஷயங்களை தாயார் தான் சொல்லி கொடுத்தார். அப்போ அவர் தான் நமக்கு முதல் குரு. அதே போல நமக்கு இரண்டாவது குரு நம்முடைய தந்தையார். எப்படி இந்த பொம்மையை விளையாடுவது, எப்படி வீதியில் பத்திரமாக போய் சென்று வருவது, எப்படி மனிதர்களுடன் பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எப்படி பேசினால் என்ன ஆகும் என்று எத்தனையோ ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துள்ளார். அதையெல்லாம் அவர் நமக்கு சொல்லி கொடுத்து உள்ளார் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஏன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவைகள் அலட்சியமாக ஏற்கப்பட்டு விட்டன, மதிக்கப்படாமல் கிடக்கின்றன. இப்போ நாம ஒரு உணவகத்துக்கு போறோம், ஹோட்டலுக்கு சாப்பிட்றோம். உரிய கட்டணத்தை கொடுக்காம வந்தா என்ன ஆகும்? அந்த கடைக்காரர் கோவப்படுவாரு. போகட்டும், அந்த கடைக்காரர் கோவப்படுறது இல்லைன்னு வச்சுப்போம். போறவங்க வரவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுன்னு வச்சுப்போம். அடுத்த மாசம் அவர் கடையை நடத்த முடியுமா? அப்படித்தானப்பா எல்லா இடமும் சரி, நம்முடைய பெற்றோரும் சரி. கட்டணம்னா இங்க பணம்னு மாத்திரம் இல்லை, சரியான வார்த்தை, சரியான நடத்தை, சரியான உடல் மொழி, எல்லாமே. பணம் கொடுத்தால் கடைக்காரர் சந்தோஷமாவார், ஏன்னா அவர் சாப்பாடு போட்டதோட அவருக்கு கடமை முடிஞ்சிடுச்சு. ஆனா பெற்றோர்கள் பணம் கொடுத்தாலே திருப்தி ஆயிடுவாங்க, கடமை முடிஞ்சிடுச்சு அப்படி நினைச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க சோறு போட்டவங்க மட்டுமே கிடையாது. இப்போ உதாரணமா, உனக்கு ஆய் போகிறது எங்க போகணும்னு தெரியல, போனா எப்படி கழுவணும்னு தெரியலன்னு வச்சுப்போமே. அதை யாரு சொல்லி தருவாங்க? காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லி தருவாரா? நாட்டினுடைய மந்திரிகள் சொல்லி தருவாங்களா? அல்லது நீதிபதிகள் சொல்லி தருவாங்களா? உனக்கு தெரியலன்னா அவங்கெல்லாம் திட்டுவாங்க, என்னன்னு, ஏண்டா தடிய மாதிரி வளர்ந்துருக்க, இது கூட தெரியலையா அப்படின்னு. ஆனா அன்போட அக்கறையாக யாரால் சொல்லித்தர முடியும்? இப்போ உனக்கு தெரியலன்னா கூட இப்போ உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்லி தருவாங்க. உலகத்துல வேற யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. மற்றவங்க உன்னை திட்ட தயாராக இருப்பார்கள். அப்போ பெற்றோர்களை வளர்த்தவர்கள் என்று கருதுவதால் ஒரு புண்ணியம், அவர்கள் என்னுடைய முதல் குருநாதர்கள் என்று புரிந்து கொள்வதால் இப்பொழுது நம்ம முன்னாடி சொன்னோமே, அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று புரிந்து கொள்வதால், அதற்கு ஏற்ப அவர்களுடன் நடந்து கொள்வதால். அப்படின்னா என்ன? அவர்களை குருநாதர்களாக கருதி அவர்களுடன் உறவு கொள்ள வேண்டும். நாம என்ன செய்யறோம்? வெளி உலகத்துல ஒரு நல்ல குருநாதரை பார்த்துட்டோம்னா அவர்கிட்ட ரொம்ப பணிவா போய் நல்ல பிள்ளையா பேசிட்டு நல்ல பேரு வாங்கிக்கிறோம். என்ன, வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அப்பாட்ட காய்ச்சி மூச்சுன்னு எரிஞ்சு விழுவோம். என்ன, அந்த குருநாதரிடம் காட்டிய மதிப்பு குரு புண்ணியத்தை தரும் என்றால் கூட, பெற்றோர்களின் குருஸ்தானத்தை அவமதித்தது குரு பாப்பத்தையும் தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். அப்படி குருநாதரே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, அப்படி ஒருத்தரை அடையணும், அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னா, இந்த பெற்றோர்களை குருவாக நினைத்து மதித்து உரிய விதத்தில் உறவு கொண்டு நன்மைகளை செய்து, குருவிற்கு நன்மைகளை செய்கிறேன் அப்படின்னா என்ன? இவர்கள் எனக்கு குருவும் மாணவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உறவு கொண்டு நன்மைகளை செய்தால் அது கட்டாயமாக இந்த குரு புண்ணியத்தை உற்பத்தி செய்யும். அந்த புண்ணியம் கட்டாயமாக சரியான, பொருத்தமான, தரமான, தகுதியுள்ள குருநாதர்களை கொண்டு வரும். மற்ற பிறவிகளிலோ ஒருவேளை புண்ணியங்கள் மிகுந்து இருந்தால், ஏக்கம் அதிகமாக இருந்தால், இந்த பிறவியிலோ கூட அந்த புண்ணியங்கள் இந்த நன்மையை கொண்டு வர முடியும். இப்படி முன்பின் பிறவிகளுடன் தொடர்பு படுத்தி சொன்னாலே இந்த நாட்டில்
நான் நிறைய படிச்சிருக்கேன் என்று தலைக்கணம் பிடித்துள்ள பலருக்கு இரத்த கொதிப்பு வருகிறது. ஏன்னா கொள்ளையடிக்க வந்த வெள்ளையன் எழுதிய கல்வி திட்டத்தை படித்தவர்கள். அவன் எதுக்காக இந்த கல்வி திட்டத்தை எழுதுனான்? நம்ம நல்லா இருக்கணும்னா எழுதுனான். இந்த நாட்டில் அவன் திறமையா கொள்ளையடிக்கணும். அப்படி அவன் இங்கே கோடிக்கணக்கான பேர் உள்ள நாட்டில் சில 100 பேர் கொள்ளையடிச்சிட முடியாது. அப்போ இவங்களையெல்லாம் முட்டாளா ஆக்கணும். அப்புறம் முட்டாளாக்கி இதிலேருந்து சில பேரை தனக்கு அடிமைகளாக அடியாட்களாக வேலைக்கு வைத்து கொள்ள வேண்டும். அவர்களை வச்சுக்கிட்டு போய் மற்றவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு சூறையாடி கொண்டு வர வேண்டும். அதற்கு தேவையான அடிமைகளை உற்பத்தி செய்யவே இந்த கல்வியை கொண்டு வந்தான். அப்படி படிக்க வந்த பசங்களை நல்ல முட்டாளா வச்சுக்கணும். அப்பதான் நம்மளை விட்டு வெளியில போக மாட்டான் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். அதே சமயம் அவனுக்கு அது தெரியவும் கூடாது. அவன் நம்மளை பெரிய கொம்பன் அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்த நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் மாங்கா மடையர்கள், காட்டு மிராண்டிகள் அப்படின்னு நினைக்கணும். அதற்கு தகுந்த சதிக்கல்வியை ஏற்படுத்தினான். அதற்கு தகுந்த சட்டங்களையும் ஏற்படுத்தினான். ஒருவேளை அவன் நல்லவன் உத்தம புத்திரன்னா அவன் ஏனப்பா இங்க கொள்ளையடிக்கணும்? அவன் நாட்டிலேயே இருந்துகிட்டு வேலை வெட்டியை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. இந்த அடிப்படை கேள்வியை கூட கேட்பதற்கு அறிவு அற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் இந்த கல்வியை கற்றவர்கள். அப்படின்னா அந்த கல்வி எவ்வளவு பலமானதுன்னு புரிஞ்சுக்கிங்க. ஆனா நமக்கு ஒரு துர்பாகியம், சுதந்திரம் கிடைச்ச பிறகு வெள்ளக்காரன்ட்ட கல்வியே இப்பதான் வந்துச்சு. 1000 வருஷமா நம்ம நாட்டுல பல ஆயிரம் தலைமுறையா இருக்கே. என்ன தொல்காப்பியர் காலத்திலிருந்து கடல் கொண்ட தென்மதுரை இருந்த காலம், அதாவது இலங்கைக்கு தெற்க ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அங்கே மிகப்பெரிய சமூகம் வாழ்ந்துள்ளது. அவர்கள்தான் நாம். அப்படிப்பட்ட சமூகத்தில் அன்றிலிருந்தே கல்வி இருந்து கொண்டு வருகிறது. அப்படின்னா இங்க என்ன கல்வி இருந்திருந்தது? அவைகளை நாம் மீட்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு பதிலாக இவ்வளவு நாள் இந்த நாட்டில் நீதியுடன் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குற்றங்கள் அற்றவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். தண்டனைகளே இருந்தது இல்லை. காவல்துறை தேவைப்பட்டது இல்லை. இப்படி உலகத்தில் எங்கும் இல்லாத இந்த அதிசயம் இங்கே நடந்துள்ளது என்றால் எதனால் நடந்தது? நீதி நெறி உள்ள நாடு வருவதற்கு என்ன காரணம்? அதை நாம் மீட்டெடுப்போம் என்று சிந்திப்பதற்கு பதிலாக வெள்ளையன் எதை வைத்து நம்மை அடிமையாக்கினானோ அதே கல்வித்துறை, அதே சட்டத்துறை தொடரட்டும் என்று நாம் என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல. நமக்கு சுதந்திரத்திற்கு பிறகு கிடைத்த முதல் ஆட்சியாளரோ யாருன்னு நமக்கு தெரியல. என்னென்னமோ வரலாற்றில் இருக்கிறவங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசுறாங்க. கடைசியா அந்த சிலரோ ஒருவரோ அப்படி பண்ணிட்டாங்க. அதே தொடர்ந்து வருது. அந்த காரணத்தினால்தான் நம் நாட்டின் உயர்வுகளை பார்க்க முடியவில்லை. வெளிநாட்டுக்காரன் எது சொன்னாலும் உயர்வாக பார்க்கும் நிலையும். அதனால தான் இந்த படித்தவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி என்ன, இந்த வெளிநாட்டுக்காரர்கள் கண்டுபிடித்த விஞ்ஞானங்களை எல்லாம் நான் கற்று கரைத்து குடித்துள்ளேன், நான் மிகப்பெரிய அறிவாளி என்று. இவன் விஞ்ஞானத்தையும் படித்தான், விஞ்ஞான போர்வைக்கு உள்ளே வைத்த விஷத்தையும் குடித்து உள்ளான். அது அவனுக்கு தெரியாது. ஆனால் வெளிநாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் இப்படி கோவப்படுவதில்லை நாம் இப்படி சொல்லும் பொழுது. அவங்க என்ன சொல்றாங்க? அப்படியா, அதுல என்ன உண்மை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்க நாடு பழைய காலத்து நாடு, உங்க நாட்டுல மிக பழைய காலத்துல பெரிய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அப்படின்னா அங்க ஏதாவது இருக்கணுமே, நீங்க என்ன சொல்ல வரீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த நாட்டுல இருக்கிறவன் என்ன சொல்றான்? நான் விஞ்ஞானம் எல்லாம் படிச்சுட்டேன், விஞ்ஞானிகள் எல்லாம் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டாங்கன்னு இங்க இருக்கிறவனுக்கு ஒரே அங்கலாய்ப்பு. அதனால் நாம் கவனமாக இருப்போம். வெளிநாட்டிலிருந்து வந்த செய்தியோ உள்நாட்டிலிருந்து வந்த செய்தியோ நன்மை தரக்கூடியதை எங்கிருந்தாலும் நாம் ஏற்போம் என்று ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உலகின் முதல் நூலே ரிக்வேதம். அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அப்படி நாமும் வாழுவோம். பெற்றோர்கள் துவங்கி அனைத்து குருநாதர்களின் அருளுடன் சிறந்த அறிவாளிகளாக, பாரதிகளாக வாழுவோம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.